பேசும்போது நான் என்ன சொன்னேன் சி அத வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமா ரெண்டு பேருக்கு போயிட்டு இருக்கு. என்னோட பாயிண்ட் என்னன்னா அதை இப்ப இந்த டைம்ல பெருசா சுருக்கால பேச அத மட்டும் சொல்லு. ஏய் உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? இது வந்து பிரவீன் கரெக்ட் வாட்டர் தப்புன்னு என் பாயிண்ட் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோ. அது அந்த இடத்துல கான்வர்சேஷன் இங்க பாரு குறுக்க பேச. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன், எதுக்காக கரெக்ட் திவார் கரெக்ட் கிடையாதுன்னா நீ கரெக்டாவே அதல ஜட்ஜ் பண்ணலன்னு அர்த்தம். நான் ஜட்ஜ்மென்ட் பண்றதுக்காக வரல. அப்படி கிடையாது, இது மைண்ட் கேம் திவ்யா. கரெக்ட்டா நாய் அநியாயத்தை மைண்ட் கேம் நீ பண்றது பெரிய தப்பு. இட்ஸ் எ மைண்ட் கேம். நாய் அநியாயத்தை நீ யூரா கேட்ச் பண்ணணும், புரியுதா? நான் என்ன பேசுறேன்னு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நீ உன் கருத்தை சொல்லு, நான் அதை ஏத்துக்கிறேன். மைண்ட் கேம் வாட்டரே நான் என்ன சொல்ல வரேன் கேளு. வாட்டரே நான் வந்து இது மைண்ட் கேமோ பிசிக்கல் கேமோ என்ன கேமோ சரியா, எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது, ஓகேவா? நீங்க ரெண்டு பேரும் பேசுறீங்க. என் கருத்து என்னோட பாயிண்ட் என்னன்னா வாட்டர்ஸ் வந்து தப்பு, பிரவீன் கரெக்ட் இல்ல பிரவீன் தப்பு, வாட்டர் ரைட். அது அந்த பாயிண்ட் நாயமே செத்து போயிருமே, நாயமே செத்து போயிருமே. வாட்டர் என்னன்னா தலைவிரிச்சாடும். நான் என்ன நான் பேசுறத கம்ப்ளீட் பண்ணி நீ காதுல கேட்டாதானே நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். சொல்லு சொல்லு. இது என் பாயிண்ட் கிடையாது சரியா. நீங்க ரெண்டு பேரும் நான் அரோரா கிட்ட அந்த பக்கம் பேசிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் 1-on-1 பேசும்போது நான் குறுக்க வந்த, நானையும் பிரவீன் பேசும்போது நான் வரல. ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரீமா போகுது, ஓகேவா? எக்ஸ்ட்ரீமா போகுதுன்னா ஒரு ஆர்குமெண்ட், ஒரு கான்வர்சேஷன் ஆர்குமெண்ட் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி அக்ரெசிவா போயிட்டு இருக்கு. அப்ப ரெண்டு பேரும் சட்டை பிடிச்சு அடிச்சு உருண்டுக்கோன்னு சொல்ல முடியாது, ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணேன், ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க, என்னவா இருந்தாலும் விடுங்க. அப்ப நீ கேலி பண்ண நான் கேலி பண்ணேன்னு வந்துச்சு. அப்ப நான் என்ன சொன்னேன், இப்ப நான் உன்னை கேலி பண்றேன், நீ என்னை கேலி பண்ற. அப்ப ரெண்டு பேருக்கு இடம் கொடுத்துருக்கோம், ரெண்டு பேரும் கேலி பண்றோம், அது அங்கே முடிஞ்சது. ஜாலியா கேலி பண்ணது முடிஞ்சு போச்சு. ஒருவேளை திவ்யா கேலி பண்றது வாட்டருக்கு பிடிக்கலையா, நீ என்ன பண்ணணும்? திவ்யா நான் சொல்ற ஃபுல்லா கேக்க பிடிக்கலையே என்ன முதல்ல நான் சொல்றத கேட்க. சரி 50% சொல்லிட்டேல, நான் கேட்றேன் திருப்பி. அப்ப நான் என்ன ஜட்ஜ் பண்ணுவேன்? சரி சொல்லு கேளுங்க. அதாவது எல்லாரும் இப்படி சொல்றீங்க, நீ மட்டும் சொல்ல வரலனே, அவர் டியூபே பேசணும், வினோதனே பேசனல. நீ நிறைய விஷயங்கள் என்ன தெரியுமா பண்ற, நீ மாதிரியே அத்தவங்க அது மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணி விடுற வியானா. நீ சூப்பர்னே, நீ ரொம்ப சூப்பர் வியானா. உனக்கு நான் சொல்றேன் நீ பேச விடு. நீ வர்றத பேச விட மாட்டீங்க. நீ 50% ல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்ப? நீ 50% இரு ஒரு நிமிஷம், நீ பேச வர சரியா? 100% இல்ல 50% மட்டும் கேட்டுக்கறேன் போதும். நீ நிப்பாட்டு, நான் சொல்றேன், நீ ஒத்துக்கியா? நான் சொல்றது கேட்டுக்க, அதுக்கு அப்புறம் மிச்சத்தை நீ சொல்லுங்க. என்ன பேசுறீங்க? சரி சொல்லுங்க. அப்ப இன்னும் எவ்வளவு அவர்ட்ட நாங்க பேசல, அவர்ட்ட போய் சொல்லல. உன்கிட்ட வந்து சொன்னத உனக்கு முன்னாடி அவர்ட்ட போய் சொன்னேன் நானு, தெரியுமா? நீங்க வராதீங்க. ஆமா நான் விட்டேன். நான் அவங்க பியானா கிட்ட சொன்னங்க, கேட்க மாட்டாங்க. இந்த இடத்துல பிரச்சனை அவனு தெரிஞ்சு நம்ம பேச கூடாது. நான் பியானா ஒரு மேட்டர் கேட்டா அதுக்காக நான் பியானா பதில் சொன்னேன். தனியாவே பேசிக்கோ வியா. ஒரு நிமிஷம் திவ்யா, ஒரு நிமிஷம். இவர் என்கிட்ட வந்து கேட்டாரு அந்த விஷயம் என்னன்னா, வினோதனா உன்கிட்ட வந்து நான் முன்னாடி பேசினேன், நான் போய் பேசுனேங்க. நான் ரெண்டு பேரும் பேசல. உனக்கு கேட்கல, அத தப்பு சொல்லல. அண்ணா தப்பு இல்லனே, நான் அத பத்தி பேசவல்ல. உங்க ரெண்டு பேருக்காக பேசுறேன், அது உனக்கு தெரியலையா? உனக்காக பேசுறேன்னு உனக்கு தெரியலையா? கேட்க மாட்டாங்களேன்றனே. உன்கிட்ட பேசினதுதான் நான் போய் வினோத் கிட்டயும் சொன்னேன், அதுதான் அவர்கிட்ட சொன்னேன். இங்க பாருங்க, ரெண்டு பேருக்கு பிடிக்கலையா, உங்ககிட்ட என்ன வார்த்தை சொன்னனோ இவள்தான் இருந்தா அதே வார்த்தை தான் நான் அவர்கிட்டயும் சொன்னேன். நானும் அத ரெண்டு பேர்ல நீ நியாயம் நீ அநியாயம் சொல்லல. ரெண்டு பேரும் இருக்கிறது ஒரு 10 நாள் சந்தோஷமா இருந்துட்டு போங்கங்கறதா திவ்யாவோட பாயிண்ட், வியானாவோட பாயிண்ட், புரியுதா? இத யாரும் நான் இருக்கிற 10 நாள்ல என்ன பேசணும்னு நினைக்கிறேன். பேசிட்டியா? நான் பேசலாமா? இல்ல நீ இப்படி எங்கேயோ டாபிக் எவ்வளவு நாள் தான் பேசிட்டு இருப்ப நீ திவ்யா? என்ன பேச விடுவே? நீங்க எல்லாரும் யாருமே லிசனிங் பவர்ல. நீ பேசுறது உனக்கு இருக்கா? நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறே. நீ சொல்றேன்னு கேட்டுட்டேன்ல, இப்ப நான் சொல்றது நீ கேக்குறியா? உனக்கு ஒரு நாள் தனியா ஏன் நியாயம் பத்தி எல்லாம் பேசக்கூடாது. வாட்டர் நீ சொல்றத நான் கேட்டேன்ல, நீ சொல்றத கேட்டேன்ல. நீ சொன்னேல ஃபைட் எப்படி ஆரம்பிச்சாலும் அவர் தான் ஆரம்பிச்சாரு, ஓகேவா? காணாம எடுத்துக்க எனக்கும் ஃபைட் போறப்ப நான் இந்த பிரச்சனையை டீசெண்டா நம்ம மக்கள்கிட்ட தான் எடுத்து கொண்டு வந்து வைக்கிறேன். இதுவும் வியானாக்கு ஒரு பிரச்சனை, அதுவும் எடுத்து வைக்கிறோம். அப்படி நான் எடுத்து வைக்கிறப்ப என்ன பண்றான், பிரவீன் தான் வர்றான். உங்களுக்கு அது தெரியும். நாங்க ரெண்டு பேரும் இங்க தனியா விக்ரம்கிட்ட தான் நான் பேசிட்டு இருந்தேன். நான் பிரவீன்கிட்ட போல, நான் காணாமணத்துல போடும், எல்லாரும் என்கிட்ட வர்றாங்க. அப்ப அவன் என்ன பண்றா, இவர் என்னை வந்து நீ ஒரு ஆள் கிடையாதுன்னு சொன்னா, தப்பான ஆள் கிட்ட போய் எடுத்து வச்சது முதல் தப்பு. ரெண்டு அதை விட்டு தள்ளுமா? நான் அதை மட்டும் விட்டு தள்ளணும் இல்லடா, யாரோ ஒரு ஆள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப வந்து உள்ள வந்தது பிரவீன். அவரோட கருப்பு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு அவருக்கு சுத்தமா செட் ஆகாது. ஏன் தெரியுமா? இவளுக்கு தெரியும், நீ பார்த்த எபிசோட் நீ பார்க்கலன்னு சொன்ன, நீ பார்த்து தெரியும். எனக்கு அவரோட கருத்துகளோ அவர் பண்ற விஷயங்களோ எனக்கு இப்ப வரைக்கும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா எனக்கு பர்சனலா நடந்திருக்கு. இந்த வீட்டுல உள்ளவங்க பல பேர் பேசும்போது அவர் ஒரு சில வார்த்தைகள் யூஸ் பண்றதோ பாடி லாங்குவேஜ், நான் ஓப்பனா நாமினேஷன்லயே சொல்லியிருக்கேன், பாக்குற எல்லாருக்குமே தெரியும், இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும்.
அதனால எனக்கு சில விஷயங்கள் செட் தெரியும் ஆகாது. திவ்யா. ஒரு நிமிஷம் இரு. எனக்கு சில விஷயங்கள் செட் ஆகாது. அதனால நான் ஒதுங்கிட்டேன். உனக்கு புரியுதா? ஒருத்தவங்க கிட்ட கடைசி வரைக்கும் சொல்லி புரியவே வைக்க முடியாது. நம்மள வந்து நோன்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு மனுஷன் ஒதுங்கிட்டு அவங்க வேலையை பார்க்கணும். நான் அதுதான் சொன்னேன். எனக்கும் அவருக்கும் இன்ன வரைக்கும் இருக்கு. என்ன நீ பேச விடாம நீ மட்டும் பேசிக்கிட்டே இருக்க. ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேனே. நீ பேசும்போது குறுக்க நிப்பாட்டி ஹோல்ட் பண்ண பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசு. இவ்வளவு நேரம் பேசினல. சொல்லு. இப்ப நீ கேக்கலன்னு சொல்றல்ல, நான் ஏதாவது அவருக்கு எனக்கு நீ எபிசோட்ஸ் நீ பார்த்தது. ஆனா இருந்தாலும் அவ பேசினா காலையில அவர்கிட்ட நான் என்னோட நியாய கருத்துக்கள் தப்போ ரைட்டோ நான் அவர் பக்கம் போகவே மாட்டேன். ஏன்னா அவர் எப்படி தெரியுமா, எனக்கு செட் ஆகல. சரியா? நான் ஒதுங்கி என் வேலையை தான் பாத்துட்டு இருக்கேன். அவர் பேச்சுக்கு நான் போக மாட்டேன், அவரு என் பேச்சுக்கு வரமாட்டார். ஏன்னா எங்க 2 பேருக்குள்ள அது பிடிக்கல. கரெக்டா இருக்கணும், கரெக்டா இல்லன்னு எனக்கு பிடிக்காது. நான் ஒதுங்கிட்டேன். சரியா? அப்படி இருந்தும் இன்னைக்கு உனக்காக இவ ஆல்ரெடி பேசிட்டு இருந்தா. இப்ப நீ சொன்ன வியானா கேக்கலன்னு, அதே வியானா தான் போய் அவர்கிட்ட இங்க பாருங்க அவரையே நீங்க அவர் வந்து இவ ட்ரெஸ் கூட சொல்லிருக்காரு. என் ட்ரெஸ் தான் சொன்னாரு. நான் விட்டுட்டேன். புரியுதா? நாங்க எடுத்துக்கிட்டோம் அத. ஒருத்தவங்க உனக்கு பிடிக்கலையா, ஒருத்தவங்க உனக்கு செட் ஆகலையா, நீ அவங்கள நோண்ட கூடாது அப்படின்னு இவளும் சொன்னான். நானும் உன்கிட்ட இங்க என்ன சொன்னேன், இங்க பாரு 10 நாள் தான் நீங்க என்ன பர்பஸ்க்கா உள்ள வந்தீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல, சூப்பர். 2 நாள் நான் ஜாலியா என்ஜாய் பண்ணேன். நானே சொன்னல, பாஸ் கிட்ட கூட தேங்க் பண்ணல. 2 நாள் நான் ஜாலியா இருந்தேன். இப்போ நான் அதுதான் உன்கிட்டயும் சொன்னேன். இங்க பாரு, நீ எதுக்கு வந்திருக்க, ஜாலி 10 நாள் தான் நான் ஜாலியா இருந்துட்டு போனேன். நான் வந்து உன் மேல உள்ள தனிப்பட்ட ஒரு அக்கறையில நான் சொன்னேன். கரெக்டா? ஆமா. வினோத் கிட்ட போய் நான் என்ன சொன்னேன், உன்கிட்ட சொன்னதை விட உன்கிட்ட நான் 10% சொன்னேன்னா அவர்கிட்ட நான் ஒரு 5% 3% சொல்லிருப்பேன்னு வச்சுக்கோ. அதுவும் உன்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாதுன்னு. எதுக்காக நான் அவர்கிட்ட நான் போயிருக்கேன் நாடி, எதுவுமே நான் போய் பேசினதே கிடையாது. என்னன்னா என்ன, ஆமானா ஆமா, அவ்வளவுதான் கான்வர்சேஷன் எனக்கும் அவருக்கும். இந்த வீட்டுல என்டையர் மொத்த நாளே நான் சொல்றேன். அப்படி இருந்து நான் உனக்காக போய் பேசினேன். இவளும் கூட இருந்தா, இவ பேசிட்டு இருந்தா உனக்காக. நீ சொன்ன கேட்கல வைக்கலன்னு சொன்ன, அவ கேட்டா, நீ பாக்கல, நான் கூட இருந்தேன். நான் உனக்காக போய் பேசினேன், இவளும் இருந்தா. பிடிக்கலையா, அவர் பேண்ட் எப்படி வேணாலும் போட்டுட்டு, உங்க 2 பேருக்கு செட் ஆகலன்னா நோண்டா ஒதுங்கிருங்கன்னு சொன்னேன். ஒதுங்கிடுங்க. உன்கிட்ட நான் என்ன சொன்னேனோ, இருக்கிறது 10 நாள். சரி, நீங்க பேசிட்டீங்களா? சொல்லலாம்ல. ஏன் 2 நிமிஷம் அமைதியா இரு. எவ்வளவு நேரம் பேசுவீங்க? அதானே எனக்கு மட்டும் டியூரேஷன் கம்மி, நீங்க மட்டும் பேசிட்டே இருப்பீங்க. எனக்கும் சொல்ல கூட ஒரு கருத்து திவ்யா, நீ ரொம்ப நேரம் கூட பேசினேன்னா எனக்கு பேச வராது. வாட்டர்ஸ் நிறைய கேட்டுட்டு எனக்கு ஏன் பிரச்சனையை உங்ககிட்ட வந்து கொட்டிட்டு இருக்கேன். நான் உனக்கு தானே பேசிட்டு இருக்கேன். ஓ சரி, இன்னும் எவ்வளவு நேரம் பேசு? 5 நிமிஷம் அமைதியா இரு. ஆமா, நான் அப்ப சொல்லிட்டு வரேன் உனக்காக. முடிஞ்சு போச்சு. இங்க வந்து உனக்கும் பிரவீனுக்கும் பேசும்போது நான் இங்க வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என் கருத்தை நான் சொல்லிடுறேன். இருக்கிறது 10 நாள் தான்.